ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட் இயர்ஃபோன் தேடிட்டு இருக்கீங்களா? ப்ளூடூத் இயர்ஃபோன் இதோ நான் கொண்டு வந்திருக்காது BoAt Rockerz 225. இந்த BoAt Rockerz 225 அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நான் உங்கள் SKK நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MilTa SKK. இப்போ வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம இந்த BoAt Rockerz 225 அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் காம்பாக்டாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா fueled by passion refined symbol of wireless headphones, அதாவது அவங்க போட்டோட ஸ்லோகனை கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிவிசி நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் ஆடியோ டெக்னாலஜி வந்து A2 DPUவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். கீழே பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. 3000 ரூபா அப்படின்னு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் உங்களை ஏமாத்தல, இந்த ப்ரைஸ் வந்து 999 தான். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே நம்மளுக்கு அந்த ஒரு கார்ட்போர்டு ஒரு அட்டையோட நம்மளுக்கு அந்த இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே நம்மளுக்கு 2 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த இயர் டிப்ஸ் செட் ஆகுதோ அந்த இயர் டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க போட்டில் உள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படியும் படிக்க போகிறதில்ல, ஸோ நம்ம தூக்கி தூர போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த BoAt Rockerz 225 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதை படிக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டு நம்ம கிளைம் பண்ணுவோமா இல்லையானே தெரில. ஸோ அடுத்து நம்ம இயர்ஃபோனுக்கு வந்துடலாம். இயர்ஃபோன் ஃபஸ்ட்டு நம்ம கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம போட்டு பார்க்கும்போது இந்த சொல்ல மறந்துட்டேன், இந்த இயர்ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 25 grams. ஸோ காதில் மாட்டுறது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் உங்கள் கழுத்தில் மாட்டியிருக்க ஃபீல் உங்களுக்கு இருக்காதுங்க. ஏன்னா அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து சவுண்டு குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது பிராண்டே போட்டுங்க. ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். பேஸ் தூக்கலாக இருக்கனால ஒரே ஒரு பிரச்சனை இந்த இயர்ஃபோனில் வந்து என்ன, வயலின் சவுண்டு அந்த மாதிரி வோக்கல்ஸில் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலுங்க. மற்றபடி வாய்ஸு பேஸ்லாம் கொஞ்சம் அள்ளுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட். காதில் வந்து இந்த சீல் கொடுத்துருக்கனால நல்லாவே ஃபிட் ஆகுதுங்க. நம்ம வந்து பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த சீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா காதில் வந்து அப்படியே லாக் ஆகிடுதுங்க. இதனால தான் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒர்க் ஆகுது. வெளியே என்ன பேசினாலும் எதுவுமே உங்களுக்கு கேட்காது. வெளியே நீங்கள் ஜாகிங் இதெல்லாம் போகும்போது இந்த மேக்னெட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மேக்னெட் போட்டுட்டிங்கன்னா எந்த இது பறக்காதுங்க இந்த இயர்ஃபோன் வந்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் டிப்பை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். இது நீங்கள் கழட்டிட்டீங்க எப்படி கரெக்டாக மாட்டணும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இதுலேயே லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெட்டல். அடுத்து ஒரு ஒயர் குவாலிட்டிக்கு வரலாம். ஒயர் குவாலிட்டி பார்க்கும்போது இந்த கலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கலர் வந்து நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த இயர்ஃபோன் ஒயிட்டு, பிளாக்கு, நியான், ரெட்டு. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ. ஸோ அடுத்து இந்த ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒயர் வந்து சிக்கு விழாது, நீங்கள் டக்குன்னு கழட்டி பாக்கெட்டில் மாட்டினாலும் அது வந்து சிக்கு விழாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒயர் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ரிவ்யூவில் பார்த்துலாம் எப்படி இருக்குது ஒயர் அப்படின்ட்டு. கண்ட்ரோல்ஸ் பார்க்க மறந்துட்டோம். கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பா வந்து லெஃப்ட் சைட் டப்பா வந்து பேட்ரி இருக்காங்க. பேட்ரி வந்து 110 mAh 110 mAhங்க. ஆமாங்க, இது சார்ஜ் ஏற வந்து 1.5 மணி நேரம் ஆகுங்க. உங்கள் நெட்டெல்லாம் ஒன்றும் காலியாகலங்க, எல்லாம் வரத ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் முழுசாக பாருங்கள். நீங்கள் PUBG ஆடுறீங்களா? நீங்கள் ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டு உங்களுக்கு ஏர்ன் பண்ணணுமா? MPL மாதிரி நான் போய் சொல்ல விரும்பலைங்க, இது உண்மையான ஒரு ஆப் தான். இந்த மை டோர்னமெண்ட் ஆப்பில் நீங்கள் போயிட்டு நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 rupees போனஸ் தருவாங்க. இந்த போனஸை நீங்கள் என்ட்ரி ஃபீஸாக கொடுத்து நிறைய ஏர்ன் பண்ணலாங்க. டெய்லி மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே போய் ஜெயிச்சாலே போதும், இல்லை 2-3 கில் எடுத்தாலே போதும், நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ராயல் பாஸ், பேட்டில் பாஸ், எலைட் பாஸ் இது எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ப்ரோமோ கோடை யூஸ் பண்ண மறந்துடாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ரோமோ கோட் கொடுத்துருக்கேன். பை. பேக்கப் எவ்வளோ நேரம் வரும்னு கேட்டிங்கன்னா 6 hours அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 5 hours கிட்ட வந்துச்சு. 80% நீங்கள் சவுண்ட் குவாலிட்டியில் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5.5 hours கிட்ட வரும். ஓகேவான பேட்டரி லெவல் தாங்க, அது குறை சொல்லலாம் ஒன்றும் முடியாது. ஏன்னா ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரோல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறது கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க, டைப் C இல்லை. 3 கீ இருக்குது. 3 பட்டன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டன் வந்து அவங்க மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது. இது வந்து இந்த பட்டன் வச்சாங்க யூஸ் பண்ணணும். இது வந்து டேர்ன் ஆன் பண்ணணும். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளூ லைட் எரிஞ்சு இது வந்து டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு காட்டும். நீங்கள் இதை போட்டுட்டு இருக்கும் போது இந்த லைட் உங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இயர்ஃபோனை காதில் மாட்டிங்கன்னா ஒருத்தன் உள்ள உட்காந்து சொல்லுவான் டேர்ன் ஆன் அப்படின்னு உள்ளே உட்காந்து சொல்லுவான். அதே மாதிரி டேர்ன் ஆஃப் ஆனாலும் டேர்ன் ஆஃப் அப்படின்னு உள்ளே உட்காந்து ஒருத்தன் சொல்லுவான். அதாவது சவுண்டு கேட்கும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கால் வரும்போது இதை வச்சு அட்டன் பண்ணலாம், டிக்ளைன் பண்ணலாம். சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இது வந்து நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம்,
ப்ரீவியஸ் ட்ராக் நெக்ஸ்ட் ட்ராக்கும் பண்ணிக்கலாங்க இதை வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிக் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ஸ் வேக்கப் ஆகுங்க. இதில் கேமிங் விளையாடலாமா? கேமிங் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லேட்டன்சி இருக்குங்க. நான் இந்த ஷூட்டிங் சவுண்ட்லாம் கொஞ்சம் டிலேவாக தான் கேட்குது. ஸோ கேமிங்க்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் நார்மலாக மியூசிக் கால் அதுக்கெலாம் இது நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் கால் பேசணும்னு சொன்னோம்லாங்க, மைக் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 டப்பாலையும் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா இதில் உள்ள மைக் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அடுத்து கேட்டிங்கன்னா இதில் ஒவ்வொரு இயர் டிப்ஸ்லையும் நம்மளுக்கு 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே பேஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். நீங்கள் பேஸ்க்காக இந்த இயர்ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இந்த ப்ராடக்டோட பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம லிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 999 கிடைக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மை டோர்னமெண்ட் ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் ப்ரோமோ கோட் இருக்குது, ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ப்ளஸ் இதுக்கு அடுத்து வேறு என்னெல்லாம் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து விடப்படுறது உங்கள் SKK.